அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமினி. நான் இன்றைக்கு கொழும்பு பம்பலப்பட்டி ஜோசப் லைன்லேருந்து பம்பலப்பட்டி புகையிரத நிலைய வீதியில் இருக்கிற ஒரு ஃபுட் சிட்டிக்கு தான் போகிறேன். வாங்கோ இந்த ஃபுட் சிட்டிக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் ஜோசப் லைன்லேருந்து பம்பலப்பட்டி டூப்ளிகேஷன் ரோட்டுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க நல்ல அழகான உயர கட்டடம் ஒன்று இருக்குது, அழகாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கடற்கரை ரோட்டுக்கு திரும்புகிறோம். இதில் பார்க்க தெரியும் பாருங்க, இதில் நின்று பார்க்க அங்கே பின்னுக்கு அப்படியே கடல் தெரியுது. இப்போ நாங்கள் கடற்கரை ரோட்டுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் அப்படியே கடற்கரை ரோட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே கடற்கரை ரோட்டால் வந்து அப்படியே பம்பலப்பட்டி புகையிரத நிலையத்தின் ஊடாக அப்படியே புகையிரத வீதிக்குள்ளே போய் ஃபுட் சிட்டிக்கு போகிறோம். அப்படியே இதில் பாருங்க, இதில் தெரிகிற இந்த இடம், இந்த கட்டடம் தான் பம்பலப்பட்டி புகையிரத நிலையம். இந்த இடத்துலையும் பாருங்க நல்ல அழகான கட்டடங்கள் கொஞ்சம் இருக்குது, அழகாக இருக்குது. இதில் பாருங்க பம்பலப்பட்டி புகையிரத நிலையம் வந்து கொஞ்சம் கிட்டவே எடுக்கிறேன் பாருங்க, அழகாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பம்பலப்பட்டி புகையிரத நிலைய வீதியினூடாக உள்ளுக்குள்ளே போகிறோம். உள்ளுக்குள்ளே போய்தான் ஃபுட் சிட்டி போகிறோம்.
இந்த வீதியால் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் சம்பத் பேங்க் இருக்குது. இந்த சம்பத் பேங்குக்கு பக்கத்தில் தான் இந்த ஃபுட் சிட்டி இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே பேங்க்கு பக்கத்தால் வந்து அந்த ஃபுட் சிட்டிக்கு போகிறோம். இப்போ நாங்கள் அப்படியே மேலே போகிறோம். மேலே போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பாருங்க சூக்கடை ஒன்று இருக்குது. இதில் நிறைய மக்கள் வந்து நடந்து களைச்சி பேர் இருக்கிறேன் பாருங்க. இப்போ நான் அடுத்த மேல்தளத்துக்கு செல்ல போகிறேன். பார்ப்போம் அங்கே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கடையில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அழகழகான உருவச் சிலைகள் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கணும். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் வந்து சேரில் இருந்து போகிற வாராக்கள் எல்லாரையும் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். மேசையில் கையை அமைச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஹேண்ட்பேக்குகள் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கணும். நல்ல அழகழகான டிசைன்களில் இருக்குது. கொழும்பு மண்ணில் சந்தித்த 2 சகோதரிகளில் ஒருவர் இவர் மிகவும் அன்பாக பழகுவர். இவதான் இவவும் சகோதர இனத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி மிகவும் அன்பாக பழகுவர். இந்த கட்டடத்தை வந்து மிகவும் அழகாக அமைச்சிருக்கணும். மிகவும் அழகாக இருக்கிறது. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கான ஆடைகள் விற்பனை செய்கிற கடையாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கால பெண்களுக்கான ஆடைகள் விற்பனை செய்யணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய உருவச் சிலைகள்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கணும். இந்த இடத்துலையும்
இந்த இடம் வந்து பெரிய ஒரு இடமாக இருக்கிறதால நடந்து திரிய வேண்டியாக இருக்குது. கொஞ்சம் கால் நோவுது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோரும் சுட்டு விளையாடி கொண்டிருக்கணும், பொழுதை கழிச்சு கொண்டிருக்கணும். அங்கே எல்லோரும் ஐஸ்கிரீம் குடிச்சு கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே வந்து நாங்கள் பழங்கள் வேண்ட இடத்துக்கு போக போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் செவுளனி, அன்னாசிப்பழம், பப்பாசிப்பழம், வாழைப்பழம் எல்லாம் வச்சு விற்பனை செய்யணும். எங்களோட வந்த கூட பொருட்கள் வந்துருக்கு. எடுத்து கொண்டு போவோம். இதில் பாருங்கோ சூப்பர் தக்காளி வந்து 8 ரூபான்னு போட்டிருக்கேன். இந்த 8 ரூபா வந்து 100 கிராமுக்குரிய விலை தான் 8 ரூபா. எல்லா பொருட்களுக்குமே வந்து 100 கிராமுக்குரிய விலை தான் போட்டிருக்கேன். அந்த மொத்த தொகையை வச்சு தான் விலையை மதிப்பிடுவினோம். இதில் வந்து ஆப்பிள் பழங்கள் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இங்கே பணியாற்ற பணியாளர்களால் பழுதடைந்த காய்கறிகள், அதாவது மரக்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுத்து கொண்டிருக்கிறார் கூட வச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காயின் விலையும் 8 ரூபான்னு போட்டிருக்குது. கூடுதலாக மரக்கறிகள விலை 8 ரூபாய்த்தான் இருக்குது 100 கிராம் விலை. இங்கால அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் கீரை வகைகள் எல்லாம் விற்பனை செய்யணும். எல்லாவற்றையும் மிகவும் அழகாக ஒழுங்குபடுத்தி அப்படியே வச்சிருக்கணும். அழகாக இருக்குது. நான் இங்கே பார்த்த மட்டும் கூடுதலான பொருட்கள் அனைத்து பொருட்களையுமே இங்கே வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே இதில் வந்தப்போ நல்ல ஐஸ்கிரீம் வேண்டியிருந்தாங்க. ஃப்ரூட்டில் செய்த ஐஸ்கிரீமும் ஒரு க்ரீன் கலரில் இருந்துச்சு. பொண்டல் ஐஸ்கிரீம் தான் மிகவும் சுவையாக இருந்தது. நான் வந்து ஒரு செவிலணி வேண்டியிருந்தேன். வந்து செவிலணி வந்து நான் சின்ன ஒரு செவிலின்னா ஒரு செவிலணி இன்ன விலைன்னு சொல்லியிருக்கோம்னு சொல்லி. ஆனால் இந்த ஃபுட் சிட்டியில் வந்து அப்படி இல்லை. செவிலணியும் வந்து கிராம் கணக்கு கலந்து தான் போடினா. அப்போ எனக்கு வந்து 205 ரூபா வந்தது கிராம் கணக்குன்படி. அதை நான் அங்கேயே வெட்டி குடிச்சிட்டேன். சுவையாகத்தான் இருந்தது. இப்போ வந்து செவிலணிக்கு வந்து நிறைய விலையாம்னு சொல்லி நான் கொழும்பில் வந்து கொழும்பு வெள்ளை வத்த சந்தையில் வந்து நான் ஒரு இளநி வண்டி குடிச்சினேன். அங்கே வந்து விலை வந்து 250 ரூபா. இப்போ நாங்கள் பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டோம். அப்படியே பில்லை போகிறோம். பொருட்கள் எல்லாம் நல்லா அழகாக அடுக்கி வச்சிருக்கணும். அதை அப்படியே பார்த்து கொண்டு வாங்கோ. அப்படியே போவோம்.
இதுவரை இந்த ஃபுட் சிட்டி தொடர்பாக அனைத்தையும் அழகாக சுற்றி காட்டிவிட்டேன். இதுவரை எனது காணொளியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் எனது காணொளியை நிறைவு செய்ய போகின்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கோ. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.